பரப்புரை பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இதனை நாம் அண்மை காட்சியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான நம்மிடையே பேசுவதற்கு தாவேக நிர்வாகி வாகை குணசேகரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பரப்புரை மேற்கொண்ட அந்த இடத்திற்கு விஜய் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நாகையில எதை மையப்படுத்தி விஜயோட பேச்சு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? வணக்கம்மா. அதாவது இன்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு வந்து எங்க தலைவர் 2வது கட்டமா, அதாவது வாரம் 6ஆம் வாரம்ங்கிற மாதிரி தமிழக மக்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த தமிழக அரசின் அலட்சிய போக்கையும் ஆட்சி நிர்வாக சீர்கேடையும் ஒரு தனி மனிதனா ஒரு 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 கட்சியின் தலைவரா வந்து எங்கள் தலைவர் வந்து வெற்றி தலைவர் வந்து இந்த தமிழக அரசுக்கு வந்து அறிக்கையா ஒரு அறைகுள் விடுக்கிறாரு பிரச்சார ரூபத்துல. இன்னைக்கு நாகப்பட்டினம் வந்திருக்காரு. வர்ற வழி நெடுகிலும் ஒரே மக்கள் வெள்ளம். தன்னார்வமா தன்னெழுச்சியா 1967 எப்படி மொழி எதிர்ப்பு போருக்கு வந்து அண்ணாதுரையின் தலைமையில அறிஞர் அண்ணாவின் தலைமையில வந்து மக்கள் திரண்டாங்களோ, அதுக்கப்புறம் திமுக தீய சக்தியை அகற்றுவதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில எப்படி வந்து இந்த தமிழக மக்கள் அணி திரண்டார்களோ, தன்னெழுச்சியா திரண்டார்களோ, அது போல ஒரு மக்கள் வெள்ளம், அது போல ஒரு மக்கள் படை வந்து தன்னெழுச்சியாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழக வெற்றி தலைவரின் பின்னால் வந்து அணிவகுத்து நிக்கிறாங்க. இப்போ நாகப்பட்டினத்துல 2வது நாளா வந்து முதல்ல வந்து திருச்சியை முடிச்சுட்டு 2வது கட்டமா நாகப்பட்டினத்துக்கு வர்றாரு. அடுத்து எங்க தலைவர் வந்து திருவாரூருக்கு போறாரு. இந்த நாகப்பட்டினத்துல எதை பத்தி பேசுவாருன்னா, மிகப்பெரிய கடல் பரப்பளவு கொண்ட ஒரு மாவட்டம் எதுனா நாகப்பட்டினத்து தான். 5 பூங்காக்கள் அமைச்சதுல அங்க வந்து கடலும் கடல் சார்ந்ததுக்கு உண்டான பூங்காவை வந்து தமிழக அரசு முன்னாடி காலத்துல அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா காலத்திலேயே வந்து அங்க வந்து அமைச்சிருக்காங்க. அப்ப அங்க உள்ள மக்களுக்கு என்ன முக்கியம்னா, மீனவர்கள் தான், மீன்பிடி தொழில் தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான தொழில். சோ அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சரா இருக்கிற மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து மீனவர்களோட வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாவட்ட வளர்ச்சிக்காக என்ன பண்ணியிருக்காரு, அங்க அந்த மாவட்டத்துல நடந்த முறைகேடுகள் என்ன. அதே மாதிரி திருவாரூருக்கு போகும்போது திருவாரூர்ல வந்து தொழில்துறை அமைச்சர் ஐயா டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து இந்த தொழில் வளர்ச்சியில இந்த நாகப்பட்டினத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு. இப்போ வெளிநாடு மூலமா போய் முதலீடுகளை ஈட்டு வந்தாங்களே, முதலீடை ஈட்டு கொண்டு வந்து தொழில்துறையிலே நாங்க அவ்வளவு உயர்த்தி இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்களே, அவங்க வந்து அதை ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்க. நீங்க தமிழக அரசு வந்து ஆட்சி நடத்துறீங்களா இல்ல காட்சி நடத்துறீங்களா அப்படிங்கிறது வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு சம்மட்டி அடிக்கிறது மாதிரி ஒரு கேள்வி கணைகளால தன்னோட இந்த ஆட்சி அலங்கோல நிர்வாக சீர்கேடுகளை சுட்டி காமிச்சு ஒரு புயல் வீச்சா ஒரு பேச்சா தமிழக மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துரைப்பாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு தொண்டனா ஒரு தோழனா நான் நினைக்கிறேன். சார், நாகை மாவட்டம்ங்கிறதுனால மீனவர்களுடைய பிரச்சனையை பத்தி இன்னைக்கு விஜய் பேசுவாரு.